ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குருவே சரணம். நடப்பு பராபவ வருஷம் வைகாசி மாதம் 15ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி, ஆங்கிலம் 29/5/2026 மற்றும் 30/5/2026 வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமையிலே புதுக்கோட்டை பொன்னமராவதி அருகில் காரையூர் கொப்பனாம்பட்டி அருகில் உள்ள ஆறுமுகத்துடன் முருகப்பெருமான் திருக்காட்சியாரும் தருகின்ற அற்புதமான ஸ்தலம், சக்தி வாய்ந்த ஸ்தலமே தேனிமலை. இங்கு வள்ளி தெய்வ யானை சமேத ஸ்ரீ முத்துக்குமார சாமியாக முருகர் அருள்பாலிக்கின்றார். சித்தர்கள் சூக்ஷ்ம வடிவில் தியானம் புரிகின்ற அற்புதமான குகைகள் நிறைந்த மிக சிறிய மலை கோவில். இந்த தேனிமலையை பற்றி வாதியார் சொல்லிகிட்டே போவார். பெரிய புராணம். தேனிமலையை கிரிவலம் வருவது என்பது அதுக்கெல்லாம் ஒரு காலம் வந்தால் தான் அப்படிம்பார். எல்லாத்துக்குமே ஒரு காலம் வரணும். அந்த பெருமானந்த சுவாமிகளுடைய அனுகிரகம் வரணும். அங்கே தவம் இருக்கின்ற சித்தர்களுடைய ஒரு ஆசீர்வாதம் இருந்தால் தான்டா நடக்கும் அப்படிம்பார். இப்படி பெருமானந்த சித்தர் ஜீவாலயம் உள்ள அதி அற்புதமான மலைக்கோயிலை பற்றி சொல்லி உள்ளோம். இப்படி சித்தர்கள் தினமுமே சதா சர்வகாலமும் கிரிவலத்துடன் வழிபாடு செய்யும் அற்புதமான மலைக்கோவில். இந்த மலையிலே உள்ள பாறைகள் கொப்பு பாறைகள். ஒவ்வொரு பாறைக்கும் ஒரு பெயர் உண்டு. இது கொப்பு பாறை வகையை சேர்ந்தது. இந்த பாறையிலிருந்து அப்படியே கசிந்து கீழே வந்து கொண்டிருக்கின்ற நீர் மிக மிக அற்புதமான சகல கோடி நோய்களையும் தீர்க்கின்ற அதி அற்புத மருத்துவ குணம். ஆனால் உங்களுடைய கர்மா தீர்ந்திருந்தால் அன்றைக்கே கூட படம் கிடைக்கலாம். உங்களுடைய தேவகடன், ரிஷிகடன், பித்திருக்கடன்களை வைத்துக்கொண்டு வியாதிகளை தீர்க்க வேண்டும் என்று நினைத்தால் அது அந்த பெருமானந்த சுவாமிக்கு தான் தெரியும் உங்களை பற்றி. திருக்கணித முறைப்படி நாளை வைகாசி மாதம் 15, 16 வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 29/5/2026 மற்றும் 30/5/2026 வெள்ளிக்கிழமை இன்று காலை 10:39 முதல் வைகாசி மாதம் 16ஆம் தேதியானது மற்றும் 30/5/2026 சனிக்கிழமை பகல் 1:20 வரை வைகாசி மாத விசாக நட்சத்திரம் வருகின்றது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வைகாசி விசாகம் திருவாரூரை பற்றி முன்பே 2 நாட்களுக்கு முன்பு கொடுத்தோம். இப்பொழுது வைகாசி விசாகத்திற்கும் தேனிமலை கிரிவலத்திற்கும் தான தர்மத்திற்கும் பலன்கள் வெவ்வேறாக மாறி வரும். இப்படிப்பட்ட நாளிலே ஸ்ரீ காலபைரவரின் ஆணைப்படி ஸ்ரீ யம தர்மராஜ பகவான் இந்த மலையிலும் சித்தர் ஜீவசமாதியிலும் எழுந்து அருளி இறையடியார்களுக்கு நீண்ட ஆயுளை அருளாக இருக்கின்றார். படுத்த படுக்கையோடு எந்த காலத்திலும் நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். சிறுவர்களோ பெரியவர்களோ குழந்தைகளோ யாராக இருந்தாலும் சரி, ஆயுள் இன்னும் 100 வயசானால் கூட இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக இருக்கணும். நீங்கள் எவ்வளோது ஆயுள் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஆரோக்கிய குறைவாக முடியாமல், நடக்க முடியாமல் படுத்த படுக்கையிலே இப்பொழுதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருப்பீர்கள். திடீர் என்று ஒரு மயக்கம், வீட்டிலே சுருண்டு கீழே விழுந்திருப்பார்கள். செல்லுகின்ற இடத்திலே ஒரு விபத்து, பல்ட்டி அடித்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பாவம். பாத்ரூமில் குளிக்கின்ற இடத்திலே தவறி விடுவது மிக சகஜமாக நடக்கின்றது. காரணம், முழு ஆடையை அணியாமல் இருப்பவர்களுக்கு இது நிகழ்ந்து தான் தீரும். ஏனென்றால் ஆடை இல்லாமல் குளிப்பது மிக மிக பாபத்துக்கு உரியது, பல கோடி தோஷங்களை கொடுக்கின்றது. ஆகையினால் நான் ஒரு தப்பும் செய்யவில்லை என்று சொல்லக்கூடாது. இருந்தாலும் வெளிச்சத்தில் நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக. இப்பொழுதெல்லாம் ஆலய தீர்த்தங்களிலே, நதிகளிலே குளிப்பதே கிடையாது. அதுக்கு சுத்தமான தண்ணி இல்லை. நான் தலையில் கூட தெளிச்சிக்க மாட்டேன். அதில் வைரஸ் இருக்குது. இப்படியெல்லாம் சொல்லி ஆலய தீர்த்தத்தை பழித்தது. அதனால் இப்பொழுது அந்த தீர்த்த தேவதைகளுடைய மகிமை தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரை அதிக அளவுக்கு விலை கொடுத்து வாங்கும் நிலை. அப்பொழுது கூட அந்த தண்ணீரில் சுகாதாரம் இருக்கிறதா என்று கேட்டால் இருக்காது. இப்படி நல்ல நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தந்து கடுமையான நோயின் தன்மையை தனித்து மரண பயத்தை தீர்த்து அழுகின்றார் நாளைக்கு யமதர்மராஜர். நமது விளக்கமான அகசிய விஜயத்தை
யாருமே கையில் வாங்கி வச்சுக்கிறீங்க, கொஞ்சம் படிங்க, 4 பேருக்கு சொல்லுங்கள், இதையாவது 4 பேருக்கு அனுப்புங்க. இதுக்கு செலவோ அலைச்சலோ கிடையாது என்று நினைக்கிறேன். ஆனால் நேரம் வர வேண்டும். நீங்கள் புண்ணியம் செய்வதற்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் நேரம் வர வேண்டும். கால சூழ்நிலையானது சீவி சிங்காரித்து கொண்டு வாய்ப்புகள் வருவது இல்லை. இப்படி இந்த நாளிலே நாளை இன்று நாளை தேனிமலையில் கிரிவலம் செய்து தாமரை இலையிலே அன்னதானம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம், நீர் ஒட்டுகின்ற பகுதியில் நீர் ஒட்டாமல் அப்படியே முத்து போல வெளியில் ஓடும் வெள்ளி மாதிரி அந்த பகுதியில் அன்னதானம் கொடுக்காதீர்கள், அதை வாங்காதீர்கள், கொடுத்தாலும் வாங்காதீர்கள். தாமரை இலையை பின்பக்கத்தில் அது நீரில் படியும் இடத்திலே நரம்புகள் இருக்கும், அதனால் பாசி படர்ந்திருக்கும். அதை நல்ல துணியால் துடைச்சிட்டு அதை சுத்தம் பண்ணி அந்த திருப்பி வைத்து அன்னதானம் கொடுங்கள். இல்லை என்றால் அது இந்த முற்றும் எல்லாவற்றையும் பாசம் பற்று எல்லாத்தையும் அறுத்தவர்களுக்கு, யோகிகளுக்கு, அதாவது சன்னியாசிகளுக்கு, உண்மையான சன்னியாசி எங்களுக்கு தெரியல, அவர்களுக்கு கொடுக்கலாம். ஏதோ கொடுத்தோம் என்கின்ற தவறான முறையில் செய்யாதீர்கள். இதை கேட்டுப்பட்டும் திரும்பி செஞ்சால் அதுதான் விதி. இப்படி யமபயத்தை தீர்க்கும், இப்பேற்பட்ட கொடிய நோய்களை எல்லாம் தணிக்கும் 3 இதனால் தீர்க்க சுமங்கலித்துவத்தை கொடுக்கும், நீண்ட ஆயுளும் ஆரோக்கியம் கிடைக்கும். இது போன்ற நல்ல சந்தர்ப்பங்கள் சீவி சிங்காரித்து கொண்டு வராது, வாய்ப்புகள் எல்லாம் அப்படி வராது என்று வாத்தியார் சொல்லுவார். இதை எல்லோருக்கும் எடுத்து ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் தானே ஐயா பலன் உண்டுன்னு நம்ம வாத்தியார் அவ்வளோ அழகாக கேட்பார். ஆனால் வாத்தியாரை பார்க்காதவர்கள், வாத்தியாருடன் சேராதவர்கள், ஆனால் வாத்தியாரை பற்றி மிக சிறப்பாக ஒரு பெரிய சத்தங்கத்தை நிறுவி வாத்தியாரை பற்றி தெரியாத வாத்தியார் தொழிலில் உள்ளவர்கள் ஒரு ஆசிரியர்களாக வைத்துக் கொள்ளுங்கள், அவர்களெல்லாம் சீரம் சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். வாத்தியார் அருகில் இருந்து நாம சங்கீர்த்தனம், நித்திய வேத பாராயணம் இவைகள்லாம் கேட்டவர்கள் அவர்களுக்கு சொல்லித் தருவதில்லை. இதுதான் கலியுகத்தின் கலி கோலம் என்று சொல்வோம். இப்படி நீங்கள் செய்த தான தர்மங்கள், பூஜைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய சர்க்குருக்கு அர்ப்பணம் செய்யுங்கள். அதனுடைய பலன் கோடி கோடியாக பெருக வேண்டுமா வேண்டாமா? அதனால் தான் அர்ப்பணம் பண்ணுங்கோ, அர்ப்பணி பண்ணுங்கோ. ஏனென்றால் சிறிதே நீங்கள் செய்த பூஜைக்கு பலன் அன்றே ஒரு காரு செல்லும்போது, 4 கல்யாணத்துக்கு செல்லும்போது, ஒரு கடைக்கு செல்லும்போது அங்கே வியாபாரம் அமோகமாக பெருகும். ஐயா வந்தாருங்க, 10 நிமிஷத்தில் எல்லாம் விற்று போச்சுங்க, அப்போ உங்கள் புண்ணியமும் அதோட கரைஞ்சி போச்சுங்க. அது தேவையா? எல்லாம் உங்களுடைய சர்க்குருக்கு அர்ப்பணம் பண்ணுங்க, இல்லைன்னால் இதான் நடக்கும். இப்படி 15, 16 வைகாசி மாதம் சுக்கராச்சாரியார் விஜய நாள் என்கின்ற வைகாசி விசாகம், விஜய நாள் என்று சொல்கின்ற வைகாசி விசாகம், வெள்ளீஸ்வரர் சிவாலயம், அசுரகுரு ஸ்ரீ சுக்கராச்சாரியார் தனது கண்ணுடைய சக்தியை பெற்ற மயிலை ஸ்ரீ சென்னை மயிலாப்பூர் அருகே வெள்ளீஸ்வரர் ஆலயம், சென்னையில் ஸ்ரீ கபாலீஸ்வரரை தரிசிக்கும் முன்பு அனைவரும் கண்டிப்பாக வழிபட வேண்டிய ஸ்தலமே வெள்ளீஸ்வரர். அது வழக்கத்தில் வள்ளீஸ்வரருங்கிறாங்க, வெள்ளீஸ்வரர், சுக்கரேஸ்வரர். இப்படி அதுதான் நமது சித்தர்களுடைய வாக்கு. மூலஸ்தானத்திலே ஸ்ரீ சுக்கரமூர்த்தி அற்புதமான தரிசனம் செய்து அந்த ஈஸ்வரனை வழிபாடு செய்யும் திருக்காட்சியை நீங்கள் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஸ்தலமே ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் ஆலயம். இதை பற்றி நமது அகசிய வச்சு பலமுறை கொடுத்து இருக்கோம். எப்பேற்பட்ட கண் நோய்க்கும் அதான் நம்பிக்கை வேணும் ஐயா. நீங்கள் என்ன தான் லட்சம், நான் உடனே சொல்வார்கள், நான் இத்தனை லட்சம் செலவு செய்தேன், இவ்வளோ பெரிய மருத்துவமனைக்கு சென்றேன், இந்த மருத்துவர் இந்த நாட்டிலிருந்து வந்தார் என்று பெருமை பீத்திக் கொள்வார்கள். ஆனால் அந்த இறைவனை நம்பும் பொழுது, பார்க்கும்போது, ஏதோ சொல்லி தொலைஞ்சிட்டானே, 2 விளக்கை ஏற்றிட்டு வருவோம். ஏயா ஒரு ஏழைக்கு உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க தெரிய போயிருக்கானே, ஒரு கண்ணாடியை வாங்கி கொடுக்கக்கூடாதா? எளிமையான கண்ணாடி, கண் தெரியா அவர் எத்தனையோ பேருக்காரு, ஒரு பழைய கண்ணாடியால் சுத்தம் பண்ணி கொடுக்குறா, மனசு வராது. நீங்கள் தர்மம் பண்ணாமல் எந்த காரியத்தை செய்தாலும் முழுமையான பலனை பெற முடியாது. என் மேலே வருத்தப்பட்டால் கூட கவலை கிடையாது. தர்மத்தினால் நீங்கள் வெற்றி கொள்ளலாமே தவிர தர்மத்தோடு தான் வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அவர்கள் கண்பார்வை சரியாக இருந்து தெளிவாக பார்க்கும் பொழுது நீங்கள் பெறுகின்ற புண்ணியமும் ஆசீர்வாதமும் அதிகமாக இருக்கும். இப்படி கண் நோய்க்கு நிவர்த்தி அளிக்கும் அற்புதமான இடமே, மருத்துவர்களும் கண் மருத்துவர்கள் அடிக்கடி வந்து வழிபட வேண்டிய ஸ்தலமே சென்னை வெள்ளீஸ்வரர் ஆலயம். சனீஸ்வரரின் தவப்பயனாக ஸ்ரீ சரபேஸ்வரர் தனது மனைவி பத்தினியுடன் அருளும் ஸ்தலமே வெள்ளீஸ்வரர். அவருடைய பக்கத்தில் பாருங்கள், அவருடைய மனைவி உட்கார்ந்திருப்பார். அப்புறம் ஸ்ரீ ஒட்டக்கூத்தருக்கு திருவிழா நடக்கும் ஸ்தலம் ஸ்ரீ வெள்ளீஸ்வரர். நாளைக்கு ஒட்டக்கூத்தருக்கு திருவிழா நடக்குது.
ஒவ்வொரு வருட வைகாசி மாத விசாக நாளிலே ஸ்ரீ சுக்கராச்சாரியார் ஸ்தூலமாகவும் கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மமாகும், ஸ்தூலம்னா கண்ணுக்கு தெரிஞ்சு, சூலம் சூக்ஷ்மமாக கண்ணுக்கு தெரியாத வடிவிலே வள்ளீஸ்வரை தரிசிக்க இருக்கிறார். நீங்களும் வாருங்கள். இப்படி இன்றைய வெள்ளிக்கிழமை பகல் 10:39 முதல் நாளை சனிக்கிழமை காலை முதல் மதியம் 1:20 முடிய வைகாசி மாதத்தில் விசாகம் அமைவது பெரும் பாக்கியம். காக்கைக்கு நல்ல சர்க்கரை பொங்கல் இவெல்லாம் தாமரை இலையிலே வைத்தாலும் அந்த வைகாசி பூர்ண மகரிஷியினுடைய அனுகிரகம் கிடைக்கும். எவ்வளவு பெரிய ஆபத்து! இப்போதெல்லாம் பயணங்கள் என்பது சொல்லுவாங்களே, அந்த காலத்தில் ஒரு விளையாட்டுக்கு, பயணங்கள் முடிவதில்லை. எப்படி சிறப்பாக அவை நல்ல விதமாக அமைவதற்கு கொண்டாடுங்கள். அவர் காக்கை உருவத்தில் கூட வரலாம். வருடத்திற்கு ஒரு முறையே அமையும். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நீங்கள் எல்லாம் உரிய முறையில் பயன்படுத்தி நீடூடி வாழ வேண்டும் என்று நமது வாத்தியார் சொல்லியிருக்கிறார். பூஜை பலன்களை அவரவர் சர்க்குருக்கு கண்டிப்பாக அளிக்க வேண்டும். மேலும் விளக்கங்களுக்கு 9488765604 திரு வெங்கடகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் சகல சந்தோஷங்களும் பாக்கியங்களும் இறையர்களும் குருவர்களும் பெற்று வாழ எல்லாம் வல்ல சர்க்குரு நமது வாத்தியாரிடம் பிரார்த்தனை செய்வோம். எதுவும் என்னுடையதில் அனைத்தினுடைய அருளால் அருணாச்சலா.